ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கலெக்ஷன்ஸ் டாட் கவுண்டர்ன்ற ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அகெயின் ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ன்ற டாப்பிக்கில் இருந்து மெர்ஜ் த டூல்ஸ்ன்ற ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு எப்படி சொல்யூஷன் எழுதுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். அந்த ஸ்ட்ரிங் வந்து லென்த் ஆஃப் என்னன்ற மாதிரி கூடவே ஒரு இன்டீஜர் ஒன்று கொடுப்போம். அந்த இன்டீஜர் வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் என்னன்ற மாதிரி. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த ஸ்ட்ரிங் அதாவது கொடுத்துருக்க எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை லென்த் கேக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஸ் வந்து ஏஏஏ பிசிஏ டிடிஇன்னு கொடுத்துருக்காங்களா, கூடவே கே வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, இந்த எஸ்ஸோட லென்த் 9, அப்போ 9 டிவைடட் பை 3ன்ற மாதிரி போட்டு 3 சப்ஸ்ட்ரிங்காக நான் பிரிக்கணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வி கேன் ஸ்ப்ளிட் எஸ் இன்டூ என் பை கே சப்ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு அப்படி பிரித்து வர்ற ஸ்ட்ரிங்குக்கு வந்து என்னென்னா என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா T0 T1 T2ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிஐன்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் அதை சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு வர்ற அந்த சப்ஸ்ட்ரிங்கை நாம் என்ன பண்ணணும்னா, அதில் ரிப்பீட் அக்கரன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் அதாவது இந்த ஸ்ட்ரிங்கை 9/3னா 3 ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது 3 சப்ஸ்ட்ரிங்ஸாக பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் வர்றது எப்படி இருக்கும்னா ஏஏஏ பிசிஏ டிடிஇன்ற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷனாக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிரிச்சிருக்க சப்ஸ்ட்ரிங்கை ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் இதில் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங்கில் ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன், ஏன்றதை ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிசிஏல ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் எதுவும் இல்லை. டிடிஇயில் ரிப்பீட்டட் அக்கரன்ஸ் இருக்குது, அதாவது டூப்ளிகேட் இருக்குது. அப்போ அதை டியை ரிமூவ் பண்ணிட்டு டியும் இயுன்ற மாதிரி ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்படி டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் இங்கே கீழே எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக புரியும். எஸ் இன்டூ என் பை கே 3 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் லென் கே ஈக்குவல் டு 3. அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஈச் டிஐ டு யூஐ பை ரிமூவிங் எனி சப்சிக்வெண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் நான் டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இன் டிஐன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சிம்பிளான ஒன்று தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே நீங்கள் வந்து பயந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்யூஷன் எழுதுறது ஈஸியாகிடும். ஸோ இதுக்கு நான் சொல்யூஷன் எப்படி எழுத போகிறேன்னா, நம்ம டைரெக்டாக எடிட்டருக்கு வந்துடலாம். நமக்கு இந்த மெர்ஜ் த டூல்ஸில் வந்து என்னென்ன இன்புட்டாக வருதுன்னா, அந்த ஸ்ட்ரிங் அதாவது அந்த சென்டென்ஸ் வருது, கூடவே அந்த கே வேல்யூ வருது. ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் இங்கே போயிடும். ஸ்ப்ளிட் எஸ் இன்டூ என் பை கே அப்படின்ற மாதிரி ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் லூப்பில் வந்து ஸ்டெப் யூஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, லென் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ யூஷுவலாக நம்ம இப்படி தான் வந்து ஃபார் லூப் எழுதியிருப்போம். ரேஞ்ச் போட்டால் நமக்கு வந்து 0, 1, 2ன்ற மாதிரி அந்த லென் ஆஃப் ஸ்ட்ரிங் வர நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் கிடைக்கும். இதே வந்து ஸ்டெப் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, நான் ஸ்டெப் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கே நான் இங்கே பாஸ் பண்ணுறேன்னா, கரண்ட்லி கே வந்து 3ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஐட்ரேஷனில் என்ன ஆகும், ஸ்டெப் விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கே 3ன்னு இருக்குன்னா 0, 1, 2 இது ஒரு ஐட்ரேஷன்ற மாதிரியும், அப்புறம் 3, 4, 5 ஒரு ஐட்ரேஷன் மாதிரியும், அப்புறம் 6, 7, 8 ஒரு ஐட்ரேஷன்ற மாதிரியும் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டெப் யூஸ் பண்ணுறது. ஒரு ஐட்ரேஷனில் 0, 1, 2 கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது ஜம்ப் அடித்து தேர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு செட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான். ஸோ இது ஏன் நான் பண்ணுறேன்னா, எனக்கு சப்ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் சிம்பிள் ஆயிரும். ஸோ சப்ஸ்ட்ரிங் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுவேன்னா, இன்சைட் த ஃபார் லூப் வந்து சப்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ கோலன் ஐ ப்ளஸ் கேன்ற மாதிரி நான் எழுதுவேன். ஸோ இப்போ கரண்ட்டாக ஐ வந்து 0, கே வந்து 3, அப்போ 0, 3ன்ற மாதிரி வரும். அப்போ சப்ஸ்ட்ரிங் வந்து 0, 1, 2 எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ரேஞ்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ 3 +
கே வந்து 3 + 3 வந்து 6. அப்போ 3:6ன்ற மாதிரி வரும். 3, 4, 5 வந்துடும். ஸோ இதுக்காக தான் இந்த ஐட்ரேஷன் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆயிரும். இப்போ நார்மலாக நான் 0, லென் ஆஃப் ஸ்ட்ரிங்னு போட்டால் ஒரு ஐட்ரேஷனாக போயிட்டுருக்கும். அதுவே நான் ஸ்டெப் யூஸ் பண்ணால் 3 ஐட்ரேஷனோடய முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்ஸ் நமக்கு இந்த T0, T1, T2லாம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் என்ன, விச் இஸ் நத்திங் பட் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் அண்ட் ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணணும். அதுதான். ஸோ இது வந்து நம்ம சேனலில் நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கோம். ஸ்ட்ரிங்கில் இருந்து எப்படி டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணுறது, எஃபிஷியண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுவே ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற மாதிரி பல வீடியோ போட்டிருப்போம். நம்ம டைரெக்டாக செட் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா செட் யூஸ் பண்ணால் ஆர்டர் ப்ரிசர்வ் ஆகாது, நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்து ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா யூனிக் கேரக்டர்ஸ்ன்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்பேரிசனுக்காக சீனுன்ற ஒரு எம்டி செட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் என்ன பண்ணுறோன்னா ஆப்வியஸாக நம்ம ஐட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் கேரக்டர் இன் சப்ஸ்ட்ரிங் அண்ட் தென் இஃப் கேரக்டர் நாட் இன் சீன், அதாவது அந்த செட்டில் இல்லைன்னா, நான் ஏன் இங்கே வந்து சீனுன்ற ஒரு செட் யூஸ் பண்ணுறேன்னா செட்டில் நம்ம ஒரு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணும்போது O(1) ஆப்ரேஷன் தான் கான்ஸ்டன்ட் டைமில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இதே நான் சீனுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்ட்ரிங் கொடுத்தேன்னா அந்த சப்ஸ்ட்ரிங்கில் லெஃப்ட் டு ரைட் போய் செக் பண்ணிட்டு வரும், விச் இஸ் அகெயின் லூப் மாதிரி ஆக்ட் ஆயிரும். ஸோ அது எஃபிஷியண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் நான் சீனுன்ற ஒரு செட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்சைட் த இஃப் கண்டிஷன் நான் என்ன பண்ணலான்னா இப்போ அந்த கேரக்டர் வந்து சீனில் இல்லை அப்படின்ற போது சீனில் ஃபஸ்ட்டு நான் அந்த கேரக்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் கான்ஸ்டன்ட் டைமில் தான் நடக்கும். அண்ட் தென் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த யூனிக் கேரக்டர்ஸில் வந்து அந்த கேரக்டரை கன்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து யூனிக் கேரக்டர்ஸை கொடுத்துரும். நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்பிள் அவுட்புட் AABCAAADAன்றதுக்கு ABCAADன்ற சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் அன் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். நம்ம இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ராப்ளமை சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நவ் நம்ம வந்து இது எஃபிஷியண்ட்டான சொல்யூஷனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் பீப்புள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தோன்னே என்ன நினச்சிப்பாங்கன்னா ஃபார் லூப் இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக O(n² ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இது O(n)ல் தான் நடக்குது. இப்போ பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்றதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த ஃபார் லூப் வந்து ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்கனால ஃபுல் லென்த்துமே ஐட்ரேட் ஆகாது, ஒரு குறிப்பிட்ட லென்த், அதாவது அந்த கேன்ற லென்த்தில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா அது நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டோம், அந்த என் லென்த்தை டிவைடட் பை கேன்னு போட்டோம். அப்போ அந்த டிவைட் பண்ணி வர்ற அவுட்புட்டுக்கு தான் அந்த வந்து ஃபார் லூப் ஐட்ரேட் ஆக போகுது. அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக O(n/k). ஸோ ஒன்ஸ் இங்கே சப்ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் ஓகே, யூனிக் கேரக்டர், சீன் செட் எல்லாம் ஓகே. இங்கே வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கே சப்ஸ்ட்ரிங் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபுல் லென்த்தில் இருந்து சப்ஸ்ட்ரிங் பண்ணி எடுத்த லென்த்து தான். அப்போ இது கே லென்த்துக்கு தான் இருக்கும் கரெக்டாக, ஏன்னா நம்ம வந்து இங்கே கே லென்த்தை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது கண்டிப்பாக ஃபுல் லென்த் என் லென்த்துக்கு இருக்காது, நமக்கு வந்து O(k) வர தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் வச்சு நான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கேயும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு கடைசியாக எனக்கு என்ன கிடைக்கும்னா O(n) மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது என் லென்த்தில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்ற மாதிரி O(n). ஸோ இப்படி தான் வந்து இந்த மெர்ஜ் டூல்ஸ்ன்ற ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.